நகர்ல இப்ப பல்வேறு பகுதிகளில் காய்ச்சல் அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா முதல்ல டெல்லியில தான் இந்த காய்ச்சல் அதிகரிச்சுட்டு வந்தது. அதற்கு அடுத்தபடியா பார்க்கும் பொழுது பல்வேறு மாநிலங்கள், அதற்கு அடுத்தபடியாக மாவட்டங்கள்னு இப்படி பல்வேறு இடங்கள்ல காய்ச்சல் தினம் தினம் இந்த எண்ணிக்கை என்பது அதிகரிச்சுட்டே வருது. இப்ப பொதுவா பார்க்கும் பொழுது தினந்தோறும் மருத்துவமனைகள்ல 60லிருந்து 70 குழந்தைகள் வரைக்கும் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. பெரியவங்கன்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே வருது. இதனுடைய அந்த காய்ச்சலுடைய தீவிரம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2லிருந்து 3 நாட்கள் வரைக்கும் இந்த காய்ச்சல் நீடிக்குது. 103 டிகிரியிலிருந்து 105 டிகிரி வரைக்கும் இந்த காய்ச்சல் வந்தவங்களுக்கு பதிவாகுது அப்படின்னு சொல்லப்படுது. 3 வைரஸ்கள் இதுக்கான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ளூயன்சா, கோவிட்-19, ஆர்எஸ்பி வைரஸ் அப்படின்னு சொல்றது. ஆர்எஸ்பி வைரஸ்ங்கிறது நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸால ஏற்படக்கூடிய காய்ச்சல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல பெரும்பாலும் பார்க்கும் பொழுது இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸால தான் இந்த காய்ச்சல் அதிகரிச்சுட்டு வரதா இப்ப இருக்கக்கூடிய தகவலாக சொல்லியிருக்காங்க. அறிகுறிகள் என்னென்னவாக இருக்கிறது? காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை வலி, தசைவலி, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா உடனடியா நீங்க மருத்துவர்களை அணுகிறது ஒரு சிறப்பான வழிமுறையா இருக்கும். சரி, இந்த காய்ச்சலை தடுக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்னா, அதாவது கூட்டம் அதிகமா இருக்கிற இடங்களை தவிர்க்கணும். மாஸ்க் அணிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகி தேவையான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கோங்க. உங்க வீட்டில் வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இன்னும் அவசியம்னு சொல்லப்படுது. தடுப்பூசி வருடந்தோறும் செலுத்தக்கூடிய தடுப்பூசியை செலுத்திக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்ப இருக்கக்கூடிய இந்த காய்ச்சல் ஒரு பக்கம் வேகமா பரவிட்டு வர நிலையில இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது சென்னை வடபழனியில காய்ச்சல் காரணமா 6 வயது சிறுமி ஒருத்தவங்க உயிரிழந்திருக்காங்க. அதாவது சென்னை வடபழனியில காய்ச்சல் காரணமா சஞ்சனா அப்படிங்கிற ஒரு குழந்தை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தை அனுமதிக்கப்பட்ட சில நேரங்களே அவங்க ஏற்கனவே இறந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. யார் இந்த குழந்தை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். வடபழனி மன்னார் முதல் தெருவை சேர்ந்தவர் மகேந்திரன். இவரோட சொந்த ஊர் ஈரோடு. இவருக்கு ஏற்கனவே 6 வயசுல சஞ்சனான்ற ஒரு குழந்தை இருக்காங்க. மகேந்திரனுக்கு கடந்த சில வருஷமாவே கல்லீரல் பிரச்சனை இருந்துட்டு வரதுனால அவர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக வடபழனியில வாடகை வீட்டில் கடந்த 1 மாசமா தங்கி சிகிச்சை பெற்றுட்டு வராரு. இந்த நிலையில தான் சஞ்சனாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால ஈரோட்ல இருந்த குழந்தைய சென்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த குழந்தைக்கு காய்ச்சல் இருந்திருக்கு. அதே நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. கூடவே அங்கே இருக்கக்கூடிய மீன் உள்ளிட்ட பொருட்கள்லாம் வாங்கி அந்த குழந்தையும் சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நைட்டு திரும்பவும் காய்ச்சல் இருந்ததுனால மாத்திரையை குழந்தைக்கு கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் கசிஞ்சு அந்த குழந்தை அசைவில்லாமல் கிடந்திருக்கு. வடபழனி தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் பார்த்தப்ப மருத்துவ சோதனையில் குழந்தை ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தற்பொழுது போலீசாரும் விசாரணையும் நடத்திட்டு வராங்க. சரி, இந்த விஷயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதற்கட்ட விசாரணையில் ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படிங்கிற நுரையீரல் தொற்று பாதிப்பு காரணமாக தான் சிறுமி சஞ்சனா உயிரிழந்ததா முதற்கட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை வந்த சிறுமி சஞ்சனா ஸ்ரீயை பெற்றோர் காய்ச்சலோடு மெரினா கடற்கரைக்கு அழைச்சிட்டு போய் மீன் உள்ளிட்ட பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்ததாகவும் அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு சில அறிகுறிகள் ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து மாத்திரை கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஒருவேளை ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படின்னால இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தா இந்த நிமோனியா அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். வைரஸ் அல்லது பூஞ்சைகளால் நுரையீரலில் ஏற்படுற ஒரு தொற்று தான் இந்த நிமோனியா அப்படின்னு சொல்லப்படுது. நிமோனியால நிறைய வகைகள் இருக்குங்க. வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆஸ்பிரேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரியான வகைகள் இருக்கு. இதுல வைரஸ் நிமோனியா அப்படிங்கிறது காய்ச்சல் போன்ற அறிகுறி இதெல்லாமே இருக்கும். பாக்டீரியா நிமோனியாங்கிறது வைரஸ் நிமோனியா விட கடுமையானது அப்படின்னு சொல்றாங்க. பூஞ்சை நிமோனியாங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்கள அதிகமாக தாக்கும்னு சொல்றாங்க. ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது நம்ம ஒரு பொருளை சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பொருள் சாப்பிடும் பொழுது அது எதிர்பாராத விதமாக உணவு குழாய்க்கு பதிலாக நேரடியாக நம்மளோட சுவாச குழாய்க்கு போயிருக்கு அப்படின்னா அது ரொம்ப சின்ன பொருளாக இருந்தால் கூட அங்கே போய் அது மூலயமா தொற்று ஏற்பட்டு கொஞ்ச நாள் ஆக அதாவது ஒரு வாரத்துக்கு மேலே ஆக அது ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி அதனால நமக்கு உயிரிழப்பு வரைக்கும் கூட ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கும் முதல்ல ஆஸ்பிரேஷன் நிமோனியால தான் பாதிக்கப்பட்டிருக்கிறதா முதல் தகவல் வெளியாகி
உருவாகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை உங்க உடம்புல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்ன மாதிரியான அறிகுறிகளா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதீத காய்ச்சல் இருக்கும். அதே நேரத்தில் இந்த காய்ச்சல் 100லிருந்து 105 டிகிரி வரைக்கும் இருக்கும் சொல்லப்படுது. ரொம்ப நம்மளால மூச்சு விட முடியல, மூச்சு விட சிரமமா இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல நிமோனியா பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே பொதுவான அறிகுறிகளா இருக்கு. இப்ப இந்த நிமோனியா பத்தி இன்னும் கொஞ்சம் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு டாக்டர், அதாவது நுரையீரல் நிபுணர் சபரிநாத் ரவிச்சந்திரன். அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இணைப்பில் இணைஞ்சதற்கு நன்றி சார். சார், இப்போ இந்த குழந்தையோட விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குழந்தைக்கு ஏற்கனவே ஃபீவர் இருந்திருக்கு, அதுக்கு அடுத்தபடியாக அம்மா வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் சேர்த்து பீச்சுக்கு கூட்டு போயிருக்காங்க, மீன்லாம் வாங்கி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா குழந்தை இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த குழந்தைக்கு முன்னாடியே இந்த நிமோனியா பாதிக்கப்பட்டிருக்கலாமா, இல்லை அந்த அந்த நைட் அந்த குழந்தை சாப்பிட்டதுனால இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாமா? என்ன வாய்ப்பு இருக்கும் சார் குழந்தைக்கான இறப்பிற்கு? கண்டிப்பா மேடம். ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி முன்னாடியே வந்துட்டு ஒரு ஜுரம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஃபீவர் அப்படின்ற டைம் அப்போ நம்ம சாப்பாடு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும். ரொம்ப காரம், மசாலா, கொஞ்சம் நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா செரிமானம் அந்த டைம்ல கரெக்டா இருக்காது. ஸோ அதனால ஈஸியா வந்துட்டு நைட்டு வாமிட் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி நைட் டைம். நைட் டைம் என்னும் போது எல்லாருமே தூங்குவோம். பிளஸ் இது ஒரு 6 வயசு சிறுமின்றதுனால நைட் டைம்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீவர் இருக்கிறதுனால பிளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் வந்து எடுக்கும் போது ஈஸியாவே வாமிட் ட்ரிகர் ஆயிருக்கும். வாமிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சடனா வாமிட்ன்றது என்னன்னா அதுல வந்து வெறும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இல்ல, கூடவே அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வயிற்றுல சுரக்கிற ஆசிடும் கலந்துருக்கும். ஸோ இது அவங்க வாமிட் பண்ணும் போது டைரக்டா வந்து ஆஸ்பிரேஷன் படுத்துக்கிட்டு இருக்கும் போது வாமிட் பண்ணும் போது ஈஸியா வந்து நுரையீரல் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ நான் இந்த கேஸ்ல என்ன பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நைட் டைம்ல சாப்பிட்டு வாமிட் அக்யூட்டா வந்து ஏன்னா ஃபீவர் இருந்ததுனால வாமிட் ஆகி அது லங்ஸ்ல போய் மாட்டும் போது டக்குன்னு ஒரு சோக்கிங் மாதிரி ஏற்படும். அப்ப டக்குன்னு ஒரு மூச்சு திணறல்னால வந்து உயிரிழப்பறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஆஸ்பிரேஷன் நிமோனியாவை தாண்டி மெயினா அதுல சோக்கிங் அப்படின்றது ஒரு மெயின் ரீசனா இருக்கும்ன்றது நம்ம பார்வை. இப்போ இருக்கக்கூடிய ஒரு காய்ச்சலும் அதிகமாகவே பரவிட்டு வருது இல்லையா சார்? இப்போ நிமோனியா அப்படின்னும் பொழுது இப்போ இருக்கிற காய்ச்சலுக்கும் இந்த நிமோனியாவுக்கும் வந்துட்டு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இதை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் சார்? கண்டிப்பா நிமோனியான்றது ஜென்ரலாவே இந்த மாதிரி ஒரு வின்டர் சீசன்ஸ்ல கொஞ்சம் ரொம்ப அதிகம். நீங்க அழகா குறிப்பிட்டிருந்த மாதிரி பல்வேறு வைரஸ்கள், எஸ்பெஷலி ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய பன்னிக்காய்ச்சல் வைரஸ், அந்த மாதிரி பல வைரஸ்கள், கொரோனா வைரஸ், இந்த வைரஸ் எல்லாம் இந்த சீசன்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். கூடவே எப்பயுமே நம்மளோட கம்யூனிட்டியில சுற்றுச்சூழல்ல வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியாவும் எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கோ, சின்ன குழந்தைங்க, ரொம்ப வயசானவங்க, எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிற பாப்புலேஷனுக்கு காத்து மூலியமா ஈஸியா ஒருத்தர் இருமும் போது இன்னொருத்தருக்கு பரவி இந்த நிமோனியா தொற்று ஏற்படுது. ஆனா இந்த கேஸ்ல குறிப்பிட்டிருக்க அந்த ஆஸ்பிரேஷன் நிமோனியா சற்றே வேற. இது என்னன்னா நம்ம வந்து ஏதாவது குடிக்கும் போதோ இல்லைன்னா வந்துட்டு வயிற்றுல இருந்து வரக்கூடிய வாமிட்டோ இது ஏதாவது போயிட்டு லங்ஸ் உள்ள போய் சிக்கிடுச்சுன்னா அதனால நுரையீரல்ல வந்துட்டு ஏன்னா நுரையீரல் கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னா காத்து மட்டும்தான் அது உள்ள போய் சேரணும். ஆனா காத்தை தாண்டி வேற ஏதாவது உள்ள போய் போச்சுன்னா நுரையீரல் ஒத்துக்காது. ஸோ உடனே அந்த ஆசிட் எல்லாம் பட்டா நுரையீரல் உடனே பொங்க ஆரம்பிக்கும். அதுதான் கெமிக்கல் நிமோனைட்டிஸ் சொல்றாங்க. அது அப்படியே நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாக்டீரியா கூட சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அந்த டேர்ம் தான் ஆஸ்பிரேஷன் நிமோனியா. ஸோ ரொட்டீனா வர வைரஸ் பாக்டீரியா நிமோனியான்றது வேற, ஆஸ்பிரேஷன் நிமோனியான்றது வேற. நன்றி சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நேயர்களே, இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஏற்கனவே காய்ச்சல் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு. அந்த நிலையில குறிப்பிடத்தகுந்த ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம பின்பற்றிட்டு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் கூறக்கூடிய அட்வைஸ். இன்னொரு பக்கம் சஞ்சனாவோட இந்த பரிசோதனை ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் இறுதி பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது இன்னும் வெளியாகல. அந்த பரிசோதனைக்காக வெயிட் பண்ணலாம்.